ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு கேஸ் விஷயமா ஒருத்தனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாரு. அவர் அந்த வீட்டுக்குள்ள போனதும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொம்மை கீழே விழுகுது. அந்த வீட்டுல இருக்கிறவர் புதுசா யாராவது வந்தா அந்த பொம்மைங்க கீழே விழுகுதுன்னு சொல்றாரு. இந்த போலீஸ்கார் அந்த பொம்மையை எடுத்து பாக்குறாரு. இவர் கையில இருக்கிற போட்டோல இருக்கிற ஆள் மாதிரியே அந்த பொம்மை இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிறவர்கிட்ட அந்த போட்டோ காமிச்சு இவரை தெரியுமான்னு இந்த போலீஸ்காரர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த வீட்டுல இருக்கிறவர் நல்லாவே தெரியும், நான் செஞ்ச கடைசி பொம்மைக்கு இவர் தான் மாடல்னு சொல்றாரு. அதுக்கு அந்த போலீஸோ இவர் காணாம போயிட்டாரு, இவரை தேடி தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதிர்ச்சியான அந்த பெரியவர் ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து காட்டி இதனாலதான் அவன் காணாம போயிருப்பான்னு சொல்றாரு. இது ஒரு மந்திர கல்லு, யாரையாவது நினைச்சிட்டு இதை தொட்டா அவங்கள மாதிரியே நம்ம உருவம் மாறிடும். அந்த மாடலுக்கு நிறைய பண பிரச்சனை இருந்ததுனால அவன் வேற ஒருத்தவ மாதிரி மாற இந்த கல்ல தொட நினைச்சான். ஆனா நான் அவனை தொட விடல. அப்ப எனக்கு போன் வந்துச்சு. அந்த போன் பேசிட்டு நான் திரும்பி வந்து பார்த்தப்ப அவன் இங்க இல்லன்னு சொல்றாரு. அதை நம்பாத இந்த போலீஸ் அந்த பெரியவரை அரெஸ்ட் பண்ண போறாரு. அப்ப இந்த பெரியவரோ நீ என்ன மாதிரியே மாறணும்னு நினைச்சிட்டு இந்த கல்ல கையில வச்சுக்கிட்டு மேல இருக்கிற என் ஒய்ஃப் கிட்ட போய் போனை வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. இப்ப இந்த போலீஸ் அந்த கல்லை வாங்கிட்டு மேல இருக்கிற ஒரு ஒய்ஃபை பார்க்க போறாரு. மேல போயிட்டு அந்த பெரியவரோட ஒய்ஃப் கிட்ட போனை வாங்கிட்டு கண்ணாடியை பாக்குறாரு. இவர் பெரியவர் மாதிரியே தெரிகிறாரு. இப்ப அவரோட ஒய்ஃப் இந்த போலீஸை கட்டிப்பிடிக்க வரா. இந்த போலீஸும் ஆசையா அவளை கட்டிப்பிடிக்கிறான். கண்ணு முழிச்சு பார்த்தா போலீஸ் எதுக்குள்ளேயே மாட்டிருக்கான். அதுல இருந்து வெளியில வர பாக்குறான். ஆனா அவனால வெளியில வர முடியல. ஏன்னா அந்த பெரியவர் இவனை ஒரு பொம்மையா மாத்திடுறாரு. இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு வந்தவங்களை எல்லாம் அவங்க பொம்மையா மாத்தி அங்க வச்சிருப்பாங்க. கடைசியா அந்த போலீஸ்காரனும் பொம்மையா மாறிடுறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.